இறை உறவில் மருந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இறைவன் தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள், தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள், இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள், தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள், இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள், தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள், இயேசு நாமம் பாடுங்கள். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக. குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம். திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம். குருகுலமே வருக. குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. பலியினில் கலந்திட வருகவென்றழைத்தோம். பலியினில் கலந்திட வருகவென்றழைத்தோம். இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள், தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள், இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள், தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள், இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் தாய் திருச்சபையோடு இணைந்து புனித யாக்கோபு என்று அழைக்கப்படும் திருத்தூதரான புனித சந்தியாகப்பர் திருவிழாவை சிறப்பிக்கின்றோம். இப்பெருவிழா திருப்பலிக்கு புனித சந்தியாகப்பரின் நாமம் தாங்கிய
அன்பிய குடும்பங்கள் இணைந்து உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். புனித சந்தியாகப்பர் பெத்சாயிதா ஊரை சேர்ந்த செபதேயு சலோமி இவர்களின் மகன் ஆவார். இவர் மற்ற திருத்தூதர்களை விட வயதில் மூத்தவர், பெரிய உடல்வாக்கு உடையவர். இயேசுவோடு உடனிருந்து இயேசுவின் போதனைகளை கேட்டு புதுமைகளை கண்டு வேதனைகளை உயிர் துணர்ந்தவர் புனித சந்தியாகப்பர். இயேசுவின் உயிர்ப்பிற்கு பிறகு ஸ்பெயின் தேசம் சென்று நற்செய்தி அறிவித்து மீண்டும் இஸ்ரேல் தேசம் வந்தபோது ஏரோது மன்னனால் தலைவெட்டப்பட்டு வேத சாட்சியாய் மரித்தவர். இயேசுவின் அழைப்பை ஏற்று இயேசுவின் வழியில் வாழ்ந்து பாமர மக்களின் பாதுகாவலராக புதுமைகள் பல செய்து இயேசுவின் இறையாட்சி கனவை இதயத்தில் ஏந்தி இறைவழி நடந்த நம் புனிதரை போல நாமும் புனிதர் வழி நடக்க அருள் கேட்போம். சிறப்பாக புனித சந்தியாகப்பரின் நாமம் தாங்கிய அன்பிய குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதித்து இறைக்கரம் எந்நாளும் வழிநடத்த அருள் கேட்டு இணைவோம். இறையேசுவின் அன்பின் பணியில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை புனித சந்தியாகப்பர் அன்பிய குடும்பங்கள் இணைந்து ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த அன்பிய குடும்பங்களுக்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், வரும் காலங்களில் குடும்பங்கள் ஒற்றுமையோடு நல்ல முறையில் செயல்படும்படியாகவும், தொழிலை ஆஸ்வதிக்கும்படியாகவும், அன்பிய கூட்டம் சிறப்பாக நடைபெறும்படியாகவும், குழந்தைகள் அனைவரும் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கும்படியாகவும், நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கும்படியாகவும், வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு ஆசீர்வாதத்தோடு பணி செய்யும்படியாகவும், அன்பியங்களை வழிநடத்துகிற அருட்சகோதரி புஷ்பா அவர்களை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், பங்கு தந்தை அருட்சகோதரிகளை அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாக புனித சந்தியாகப்பர் வழியாக இப்பலியிலே நாம் ஜெபிப்போம். கிரேஸ் சவரிமுத்து ஒப்புடக்கூடிய நன்றி திருப்பலி குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும், பிள்ளைகளுக்கு கல்வி ஞானம் கிடைக்கும்படியாகவும், வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும், மகன் ரவிக்குமாரை இறைவன் ஆசீர்வதித்து காக்கும்படியாகவும், குடும்பத்தில் சமாதானம் இறையாசிர் கிடைக்கும்படியாகவும், நினைத்திருக்கக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறும்படியாகவும் புனித சந்தியாகப்பர் வழியாகவும் புனித அந்தோணியார் வழியாகவும் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அந்தோணி செல்வன் தெரேசா குடும்பத்தார் ஒப்புக்கொடுக்கக்கூடிய நன்றி எழுத திருப்பலி குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அந்தோணி செல்வன் அவர்களுக்கு தொடர்ந்து இறை ஆசிரியர் கிடைக்கும்படியாகவும், உடல் உள்ள சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருடும்படியாகவும், குழந்தைகளுடைய நலன்களுக்காகவும், அறிவிலும் ஞானத்திலும் பிள்ளைகள் வளரும்படியாகவும், தொடர்ந்து இறைவன் செய்து வரக்கூடிய அற்புதமான காரியங்களுக்கு நன்றியாகவும் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அமல்ராஜ் கவிதா மீறி ஒப்புடக்கூடிய 16வது ஆண்டு நினைவு திருப்பலி இதே நாளில் குடும்பத்தில் மரித்த அம்மா மரியம்மாள் அவர்களுடைய ஆன்மா இறுதி இளைப்பாற்றி அடையும்படியாகவும், மரித்த அப்பா ஸ்மைல், தோமா, அருண், செவத்தி ஆகியோருடைய ஆன்மாக்கள் இருநித்தி இளைப்பாற்றி அடைய வேண்டிக் கொள்வோம். மரியம்மாள் குடும்பத்தார் இணைந்து ஒப்புடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி இன்று தனது 15வது ஆண்டு நினைவு நாளில் மரியம்மாள் அவர்களுடைய ஆன்மா இருநித்தி இளைப்பாற்றி அடையும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். ஞானப்பு ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த அருளப்பன், இயேசுமிக்கேல், அந்தோணியம்மாள் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் நிறுத்தி இளைப்பாற்றி அடையும்படியாகவும் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இறைவனுடைய அருளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கம் வையும் ஆண்டவரே, இரக்கம் வையும் கிறிஸ்துவே, இரக்கம் வையும் கிறிஸ்துவே, இரக்கம் வையும் ஆண்டவரே,
வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் போற்றுகின்றோம் பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 இறை தந்தையினின்று உதித்தவரே, தந்தையினின்று உதித்தவரே. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இரங்குமையா என் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 ஐயா நீர் ஒருவரே. ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னத. தூய ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதலாக மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பெற்றினை புனித யாக்கோபுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்கள் எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 7-15 முடிய. முதல் வாசகம். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்கள் எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 7-15 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கின்றோம்.
இது ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்பப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் பொழுதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலிருந்து நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூல் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நம்பிக்கை நிகழ்கின்றன. இறை அருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தாளங்கள் இசைத்து வாழ்த்திடுவே, புது ராகங்களால் புகழிசையால் வாழ்த்தி போற்றிடுவே, புகழ் மாலை சூடிடுவே, பாமாலையாயிடுவே, சங்கீதம் முழங்கி பாடிடுவேன், மேல தாளங்கள் இசைத்து வாழ்த்திடுவே. இன்பங்கள் தேடி அலைந்தேன், வீணே வாழ்வை வீரையும் செய்தே. இன்பங்கள் தேடி அலைந்தேன், வீணே வாழ்வை வீரையும் செய்தே. என் தேவனே இன்பமே நீயாவாய், என் நாயனே என் வாழ்வே நீயாவாய். என் தேவனே என் நாயனே விடியலுக்காய் காத்திடுவேன், விழித்திருந்து ஜெபித்திடுவேன். என் வாழ்வும் உன் வாழ்வில் இணைந்திடுமே, சங்கீதம் முழங்கி பாடிடுவேன், மேளதாளங்கள் இசைத்து வாழ்த்திடுவே. உறவு வாழ்வை தந்தாய், நிறை வாழ்வை நோக்கி அழைத்தாய். உறவு வாழ்வை தந்தாய், நிறை வாழ்வை நோக்கி அழைத்தாய். என் தேவனே உன்னோடு நான் வாழ, என் நாயனே உன் வாழ்வை நான் தேட. என் தேவனே என் நாயனே விடியலுக்காய் காத்திடுவேன், விழித்திருந்து ஜெபித்திடுவேன். என் வாழ்வும் உன் வாழ்வில் இணைந்திடுமே, சங்கீதம் முழங்கி பாடிடுவேன், மேளதாளங்கள் இசைத்து வாழ்த்திடுவேன். புது ராகங்களால் புகழிசையால் வாழ்த்தி போற்றிடுவேன், புகழ் மாலை சூடிடுவேன், பாமாலையாயிடுவேன். சங்கீதம் முழங்கி பாடிடுவேன், மேளதாளங்கள் இசைத்து வாழ்த்திடுவேன்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயமத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 20 முதல் 28 முடிய. மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 20 முதல் 28 முடிய. அக்காலத்தில் செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராய் இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை திருத்தூதரான புனித யாக்கோபின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த நாளில் நமது பங்கில் செயல்படுகிற புனித சந்தியாகப்பர் அன்பியத்தைச் சேர்ந்த இறை மக்கள் இந்த விழாவை சிறப்பித்து மகிழ்கிறார்கள். ஆகவே இந்த அன்பியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் புனித யாக்கோபினுடைய பெயர் தாங்கியிருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய திருவிழா வாழ்த்துக்களை கரங்களை தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, புனித யாக்கோபுவை பெரிய யாக்கோபு என்றும் அழைப்பார்கள், சந்தியாகப்பர் என்றும் அழைப்பார்கள், வியாகப்பர் என்றும் அழைப்பார்கள். ஆங்கிலத்திலே செயின்ட் ஜேம்ஸ் என்றும் அழைக்கப்படுகிற புனித
யாக்கோபினுடைய திருநாளில் நாம் ஆண்டவருடைய அன்பையும் அருளையும் நினைவு கூர்ந்து இங்கே செபித்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவால் அழைக்கப்பட்ட திருத்தூதர்களில் இரண்டாவது அழைக்கப்பட்டவர் என்கிற மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்றிருக்கக்கூடியவர் புனித யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான் என்று பார்க்கிறோம். புனித பேதுருவுக்கு அடுத்த நிலையில் இவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அழைக்கப்பட்ட உடனே அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தங்களுடைய உறவுகள், வலைகள், தங்களுக்கு பெரிதாய் மதித்து கொண்டிருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றி வந்தார்கள் என்று புனித யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவர்தான் பெரிய யாக்கோபு என்றால் இன்னொரு யாக்கோபு இருக்கிறார். அவர் யார் என்று நமக்கு தெரியும். அல்பேயுவின் மகன் யாக்கோபு என்று சொல்லப்பட்டிருக்கும். இவர் யார் என்றால் செபதேயுவின் மகன் யாக்கோபு. செபதேயுவினுடைய மனைவி அல்லது யாக்கோபினுடைய தாய் சலோமி என்பவர் என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே இந்த பெற்றோருக்கு பிறந்த இந்த பிள்ளைகள் யாக்கோவும் யோவானும் மிக முக்கியமானவர்கள். இயேசு தன்னுடைய புதுமைகளை செய்த இடங்களிலெல்லாம் அல்லது மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கெல்லாம் இவர்களை அழைத்து கொண்டு போனார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, இவர்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. இடியின் மக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் என்ன பார்க்கிறோம்? இவர்களுடைய வலுவை, ஆற்றலை, எதையும் துணிந்து செய்கிற ஒரு நிலையைத்தான் இடியின் மக்கள் என்கிற நிலையில் நாம் நினைத்து பார்க்கிறோம். இந்த யாக்கோபு வருகிற இடமெல்லாம் அவருடைய சகோதரர் யோவானும் கூடவே வருவார். உங்களுக்கு தெரியும், இந்த யோவான் இயேசுனுடைய நெஞ்சுக்கு மிக நெருக்கமான ஒரு மனிதர் என்பதை பார்க்கிறோம். ராப்போசனத்திலே இறுதி ராவுணவின் போது இயேசுனுடைய மார்பிலே சாய்ந்திருந்தார் என்று யாக்கோபினுடைய சகோதரர் யோவானை குறித்து நாம் விவிலியத்திலே பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த யாக்கோபு, பேதுரு, யோவான் மூன்று பேருமே எப்போதுமே இயேசுனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை பெற்றிருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு அமைச்சரவை என்று சொன்னால் அந்த அமைச்சரவைக்குள்ளாக ஒரு அமைச்சரவை என்கிற நிலையில் இந்த மூன்று பேருமே இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் விவிலியத்திலே பார்க்க முடிகிறது. 12 வயதில் ஒரு சிறுமி இறந்து போகிற நிலையில் அந்த வீட்டுக்கு எல்லாரையும் அழைத்து செல்லவில்லை, இந்த 3 பேரும் தான் போனார்கள். அதில் யாக்கோபும் மிக முக்கியமானவர். அதேபோல இயேசுனுடைய உருமாற்றத்தின் போது நடக்கக்கூடிய நிகழ்விலே நாம் பார்க்கிறோம், இந்த 3 பேருமே அந்த உருமாற்றத்தின் காட்சிகளை கண்டார்கள் என்று நாம் விவிலியத்திலே பார்க்க முடிகிறது. அதே போல் இயேசு தன்னுடைய கடைசி காலகட்டங்களிலே அந்த கெத்செமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை வியர்த்து அவர் தன்னையே கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட இந்த யாக்கோவும் அந்த தோட்டத்திலே இருந்தார் என்பதனை நாம் விவிலியத்திலே பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, இப்படியாக விவிலியத்தினுடைய மிக முக்கியமான இடங்களிலெல்லாம், இயேசுனுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணங்களிலெல்லாம் புனித யாக்கோபு முன்னின்று இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த யாக்கோபு எப்போதுமே மற்ற சீடர்கள் மத்தியிலே மிக முக்கியமானவர். பேதுருதான் தலைமை ஏற்றுக் கொண்டிருந்தாலும் கூட அந்த பேதுருவை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருந்தது? யாக்கோவுக்கு தான் இருந்தது. இது சும்மா நடக்கலை. விவிலியத்தில் மிக ஆழமாக நாம் இதை பார்க்க முடிகிறது. நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா, இது உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய அனுபவம் தான். அவர் தான் வீட்டுக்காரரு, ஆனால் வீட்டு சாவி யார்கிட்ட இருக்கும்? வீட்டு சாவி யார்கிட்ட இருக்கும்? வீட்டு சாவி, பீரோ சாவி யார்கிட்ட இருக்கும்? வீட்டு அம்மாட்ட தான் இருக்கும். அப்போ இவர் யார்?
இவர் சும்மா ஒரு டம்மி தான் அப்படி சொல்லுவாங்களா? அதை மாதிரி. அப்போ எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், மிக முக்கியமான நபர் யார்? யாக்கோபு. ஆனால் பேதுரு யார்? தலைமையானவர். இன்னும் கொஞ்சம் உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், சோனியா காந்தி தான் என்னது சாரி அது மன்மோகன் சிங் தான் பிரதமர். ஆனால் இயக்குறது யார்? சோனியா காந்தின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டங்களில் அப்படி சொல்லுவாங்க. அதை மாதிரி வாழ்க்கையில் மிக முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், யாக்கோவை அப்படித்தான் புரிந்து கொள்கிறோம். யாக்கோபு இல்லாமல் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அது மிக முக்கியமானது. நீங்கள் விவிலியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆழமாக இதை சொல்லப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பணிகள் எடுத்துக்கொள்ளுங்க. திருத்தூதர் பணிகளிலே மிக ஆழமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, அதாவது எருசலேம் சங்கம் கூடும். அந்த எருசலேம் சங்கம் கூடுகிற அந்த காட்சி 15வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அதாவது பவுல் வந்தவுடனே திருச்சபையினுடைய மாற்றமே வேற மாதிரி இருக்கு. தூய பவுல் வந்தவுடனே எல்லாமே எழுச்சி வருகிறது. அது வரைக்கும் யூதர்களுக்கு மட்டும்தான் இயேசு, அந்த பகுதியில் மட்டும்தான் ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் பவுலை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். சவுலாக இருந்தவர் பவுலாக மாறுகிறார். அப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், தூய பவுல் மனமாற்றத்திற்கு பிறகு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க ஆரம்பிக்கிறார். யூதர்களுக்கு மட்டுமல்ல, யூதர் அல்லாத புறவினத்து மக்களுக்கும் போய் நற்செய்தி செல்கிறது. உடனே பவுலை பற்றிய செய்தி திருத்தூதர்களுக்கும் வந்து சேருது. வந்து சேர்கிற போது பவுலை அங்கே அழைத்து வருகிறார்கள். அப்போ ஒரு முக்கியமான விஷயம் குறித்து பேசப்படுகிறது. என்ன பேசப்படுகிறதுன்னு சொன்னால், புறவினத்து மக்கள் நீங்கள் ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ளணும்னு சொன்னால் விருத்த சேதனம் செய்யணும். அது செஞ்சால் தான் நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும், அல்லது நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிற போது ஆண்டவர் தூய பேதுருவுக்கு பல்வேறு நிலைகளை வெளிப்பாடு செய்கிறார். விவிலியத்தில் நீங்கள் பார்க்க முடியும். கொர்நேலியு என்கிற ஒரு மனிதரை சந்திக்க வைக்கிறார். ஆண்டவர் அந்த மனிதரை சந்திக்க வைக்கிற, புறவினத்து மனிதனை சந்திக்க வைக்கிற நிகழ்விலே ஆண்டவர் ஒரு காட்சி காண செய்கிறார். அந்த காட்சியிலே பேதுரு தீயதனப்பட்டதை நான் எப்படி உண்ணுவேன் என்று சொல்ல, கடவுள் சொல்லுவதை நீ எப்படி தின்னாமல் இருக்க முடியும் என்று சொல்ல, இந்த காட்சியெல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகு பவுலை அழைக்கிறார்கள். எருசலேம் சங்கம் கூட்டப்படுகிறது. இப்போ வத்திக்கான் சங்கம் கூடுச்சு இல்லையா? அது மாதிரி அந்த காலகட்டத்திலேயே தொடக்கத்திலேயே எருசலேம் சங்கம் கூட்டப்பட்டது. அந்த சங்கத்தில் என்ன பேசப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கடைசியாக தூய பேதுரு தான் எழுந்து நின்று பேசுவார். நெடுநேரமாக எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு முடித்த பிறகு பேதுரு சொல்வார். பாருங்க, 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிங்க. திருத்தூதர் பணிகள் 15வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனமும். விவாதத்துக்கு பிறகு பேதுரு எழுந்து எல்லாரையும் நோக்கி என்ன சொல்வார்? சகோதரரே, பிற இனத்தவர் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அடுத்த வசனம், உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூயாவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். பாருங்க, அப்போ என்னன்னா, மற்றவங்களுக்கும் ஆண்டவர் தூயாவியை கொடுத்து அவங்களையும் தனக்கு சாதகமாக ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்ப ஆழமாக சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் சொல்லி முடித்த பிறகு பேதுரு சொல்லி முடிச்சாச்சுன்னா என்ன செய்யணும்? மேட்ரு முடிஞ்சிச்சு, அப்படி தானே? ஒரு தலைவராக இருக்கிறவர் சொல்லி முடித்த உடனே என்ன நடக்குது? வீட்டில் அப்பா சொல்லி முடித்த பிறகு அது பிறகு மறுபேச்சு உண்டா? அம்மா பேசிட்டாங்க, பிள்ளைங்க பேசியாச்சு, கடைசி அப்பா பேசினாருன்னா என்ன நடக்குது? பேச்சு முடிஞ்சுதான் இல்லையா? அது மாதிரி பேதுரு பேசி முடிஞ்ச உடனே என்ன சொல்லியிருக்கணும்? எல்லாமே முடிஞ்சு போயிருக்கணும் சொல்லியிருக்கணும், அப்படிதானா? ஆனால் பாருங்க, எல்லாரும் அமைதியாகிட்டாங்க. பேசி முடிஞ்சவொடனே எல்லாரும் அமைதியாகிடுச்சு. 13வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பேசி முடித்த பிறகு யாக்கோபு பேசினார். பாருங்க, மிக முக்கியமானது. யார் பேசினா? பாருங்க, அதான் மிக முக்கியமாக பார்க்கிறோம். பேதுரு தான் தலைவர்.
ஆனால் அதற்கும் மேலான மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கக்கூடியவர் யாக்கோபு, யாகப்பர் என்று பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, சகோதரர்களே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அப்படியே ஒரு மேற்கோள் காட்டி கடைசியா 19ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, எனவே என் முடிவு இதுவே, கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுத்தலாகாது. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? தூய யாக்கோபு மிக முக்கியமான ஒரு நபர். ஆண்டவர் இயேசுனுடைய அந்த பணி வாழ்க்கையில் கூடவே பயணப்பட்டிருக்கக்கூடியவர் ஒருவர். அப்படி என்று சொன்னால் இந்த யாக்கோபினுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிற இந்த வேளையில் இன்றைய நற்செய்தி பகுதியின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிற உண்மை என்ன என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு நேரமும் நாம் யாக்கோபினுடைய முக்கியத்துவம், அவர் எப்படி அழைக்கப்பட்டார், என்னவெல்லாம் விட்டுட்டு வந்தார், இதெல்லாம் பின்னணியில் பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்னு சொன்னால், இயேசுனுடைய தாய் மரியாளும் யாக்கோபினுடைய தாய் சலோமியும் சொந்தக்காரங்க, உறவினர்கள். அதனால தான் இயேசுனுடைய சொந்த சகோதரர்கள் அப்படின்னு யாரை பார்க்குறோம்? யாக்கோபையும் யோவானையும் பார்க்குறோம். இயேசுவை பார்க்க வந்த இடத்துல மரியாளும் அவருடைய சகோதரர்களும் நின்றார்கள் என்று விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாய் மரியாளும் சகோதரர்களும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட சலோமி, அவங்க உறவினர்கள், பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்தது தான். அதை நாம் புரிந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த பின்னணிகளை வைத்துக்கொண்டு சலோமி இயேசுவிடத்தில் வருகிற இந்த காட்சியை பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 20ஆவது அதிகாரத்திலே அவர் வந்து இயேசுவிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி. என்ன கேள்வி? 21ஆவது வசனத்தில் அவர் கேட்கிறார், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள், வாசிங்க, ஒருவன் உமது அரியணையும் வலப்புறமும். இயேசு வாழ்க. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க. ஒருவேளை ரொம்ப நேரம் பிரசங்கம் வைக்கிறோமா நீ ஃபீல் பண்ணுறீங்களோ? இங்கே பாருங்கள், அதாவது இது முக்கியமான திருவிழா. அந்த திருவிழாவில் ஒரு தாய் போய் ஆண்டவர்கிட்ட ஒரு பெட்டிஷன் வைக்கிறாங்க, சரிதானா? அந்த பெட்டிஷனை நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். அதான் விளக்கம், அதான் நற்செய்தி பகுதிக்கான விளக்கமாக பார்க்குறோம். பாருங்கள், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகியவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? இயேசுவை பற்றி தெரிஞ்சிருக்கு, சரிதானா? இயேசு சின்ன பையனாக இருந்து வளருகிற காலகட்டமெல்லாம் கூடவே பார்த்துருக்கணும். அப்போ இயேசு ஆட்சியோடு வருவார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அம்மாவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அப்படி கேட்குறாங்க. இப்போ நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்குறேன், சரிதானா? நீங்கள் உங்கள் குழந்தைகளை கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களா, விரும்பலையா? விரும்புகிறீங்க. எதுக்காக உங்கள் பிள்ளைங்க கோயிலுக்கு வரணும்? எதுக்காக பிள்ளைங்க கோயிலுக்கு வரணும்? என்னப்பா? ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு கோயிலுக்கு வரணும். வேற எதுக்கு? கடவுளுடைய வார்த்தையை கேட்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வரணும். கடவுள் மேலே நம்பிக்கை பற்று ஏற்படணும். இப்படிலாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அன்பார்ந்தவர்களே, படிக்கணும், ஞானம் வேணும், அது வேணும், இது வேணும், என்ன வேணும்னாலும் ஆண்டவரை தேடணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் நாம் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், யாக்கோபினுடைய அவருடைய தாய் போய் இயேசுகிட்ட கேட்குறது என்ன கேள்வின்னு சொன்னால், ஆண்டவரே உமக்கு நெருக்கமாக என் பிள்ளை இருக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஒருத்தன் வலப்புறமும் ஒருத்தன் இடப்புறம்னா என்ன அர்த்தம்? பக்கத்தில் உட்கார்ந்துருக்கணும், சரிதானா? உமக்கு வலப்புறமும் இடப்புறமாக அமர வேண்டும் என்று சொன்னால் என் பிள்ளைகள் உமக்கு நெருக்கமாக இருக்கணும் அப்படி நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறது அந்த தாய் சொல்லுகிற வேண்டுதலாக நாம் பார்க்குறோம். அன்பார்ந்தவர்களே, இப்போ ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? காலையில் கோயிலுக்கு வரணும், அப்படிதானா? எப்போல்லாம் வழிபாடு இருக்கோ அப்போல்லாம் கோயிலுக்கு வரணும். எப்போல்லாம் இறைவார்த்தையை வாய்ப்பு கிடைக்கிறதோ வாசிக்கணும். எப்பெல்லாம் ஆண்டவரை பற்றிய செய்தி எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதெல்லாம் கேட்கலாம். கடவுளை பற்றிய பேச்சு, ஆண்டவருடைய நன்மைத்தனங்களை பற்றிய பேச்சு எலிசபெத் அம்மாளும் மரியாளும் பேசுனது போல பேசலாம்.
நீங்கள் பேசுகிற இடங்களில், சந்திக்கிற இடங்களில் இப்படிலாம் பேசி வளர்க்கலாம். இதெல்லாம் ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய காரியங்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு நெருக்கமாக இருப்பதற்காக ஒரு வழியை சொல்லி தருகிறார். அது என்ன வழி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அவர் இயேசுவே சொல்லுகிறார், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னே உங்களுக்கு தெரியலமா. எப்படி சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னே உங்களுக்கு தெரியல, நான் குடிக்க போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? அப்படி கேட்டோடனே நம்ம அவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க, எங்களால் இயலும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஆம் என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் வலப்புறத்திலோ இடப்புறத்திலோ அமர்வு செய்யக்கிறது என் கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, துன்ப கிண்ணத்தில் குடிப்பது என்பது எளிது, அப்படிதானா? நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு கலவரம் நடக்கு, ஒரு சண்டை நடக்கு. அப்போ அந்த சண்டையில் தப்பு செஞ்ச ஒரு ஆள் தண்டிக்கப்படுறார். ஆனால் தப்பே செய்யாத ஒருத்தர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவருங்கிறதுக்காக அவரும் தண்டிக்கப்படுறார். காரணம் என்ன? நீ அவன் கூட பிறந்தலாடா, அவன் சொந்தக்காரன் தானே, அதனால் உனக்கும் அடி விழுது அப்படின்னு வச்சுக்கோமே. அன்பார்ந்தவர்களே, அவன் கஷ்டப்பட்டான், அவன் துன்ப கிணத்துல இருந்தான், நானும் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறது போல துன்ப கிண்ணத்தில் பங்கெடுப்பது எளிதானது, எல்லாருக்கும் விழுது, அதனால் நமக்கு விழுந்தது. அவன் கிறிஸ்தவராக இருக்கிற காரணத்தினால் ஒருவருக்கு ஒரு துன்பம் என்றால் அது எல்லாருக்குமான துன்பமாக மாறி விடுகிறது. அந்த காயங்கள் நடக்கக்கூடியது தான், அது உங்களால் இயலும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை தாண்டிய ஒன்றை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். அதுதான் என்ன என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, அவர் சொல்லுகிறார், பெரியவராக இருக்க விரும்புகிறவர் தொண்டராக இருக்கட்டும், உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் பணியாளராக இருக்கட்டும். அப்படி என்று சொன்னால், ஒரு வகை நாம் ஆண்டவருக்கு நெருக்கமாக இருப்பது துன்பத்தை ஏற்றுக்கொள்வதன் வழியாக, இன்னொரு வகை அவருடைய பணியாளராக தொடர்ந்து நீடிப்பது. அது மிக முக்கியமானது, தொடர்ந்து நீடிப்பது. அன்பார்ந்தவர்களே, ஒரு கஷ்டம் வந்த உடனே, உடலில் ஒரு காயம் வந்த உடனே, வலி வந்த உடனே ஆண்டவரை விட்டு ஓடி போகலாம், விட்டுட்டு போயிடலாம். அது அவன் பிரச்சனை, அவன் பார்த்துக்கிடட்டும், எனக்கு அப்படி கிடையாதுன்னு மறுதளிச்சிடலாம், அது நடக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், தொடர்ந்து நீங்கள் பயணிக்க வேண்டும், தொடர்ந்து பணியாளராக இருக்க வேண்டும், தொடர்ந்து தொண்டராக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அதில் சவால் உண்டு, நிச்சயமாக துன்பங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை நீங்கள் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்றுதான் ஆண்டவர் சீடர்களுக்கும் இந்த சலோமிக்கும் அவருடைய பிள்ளைகள் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் சேர்த்து தான் பாடம் நடத்துகிறார். ஆகவே ஆண்டவர் இயேசுவுக்கு நெருக்கமாக இருப்பது, ஒருவர் உடலால் நெருக்கமாக இருந்துவிட முடியும், உடலால் ஒருவர் நெருக்கமாக இருந்துவிட முடியும். நீ பாருங்க, கோயிலுக்கு தவறாமல் வந்துட முடியும், நான் ஆண்டவரை சார்ந்து தான் இருக்கிற மாதிரியே இருக்க முடியும். ஆனால் உள்ளத்தால் ஆண்டவருக்கு நெருக்கமாக ஒருவர் இருக்க முடியுமா? நீங்கள் நினைத்து பாருங்கள், உள்ளத்தால் ஒருவர் ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்க முடியுமா? அந்த உள்ளத்தால் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடைசி வரையிலும் நான் ஆண்டவருக்குரிய பிள்ளை அப்படிங்கிற ஒரு நினைவிலே பயணிக்க வேண்டியிருக்கிறது. அந்த பயணத்தை தான் யாக்கோபு செய்தார் என்பதனை நாம் விவிலியத்திலே பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, இனி முதல் வாசகத்தின் அடிப்படையில் நீங்கள் இதை ஆழமாக சிந்தித்து பார்க்க முடியும். முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த செல்வத்தை, கடவுளின் செல்வத்தை மண்பாண்டம் போன்ற நாங்கள் சுமந்து திரிகிறோம் என்று கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் முதல் நாம் வாசிக்க கேட்கிறோம். அப்படி என்று சொன்னால் என்ன பொருள்? எனக்கு அன்பார்ந்தவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய தொடர்ச்சியான பகுதிகளை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அதில் 10வது வசனம் நமக்கு சொல்கிறது, இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். அதான் நான் சொன்னோம் இல்லையா, இந்த துன்ப கிண்ணத்தில் நீங்கள் பங்கெடுப்பீர்களா அப்படின்னு கேட்டா, ஆமா, உடலில் சுமந்து செல்ல முடியுமா? முடியும். ஆனால் இப்படி சுமந்து செல்கிற நாங்கள் இந்த மாட்சிக்காக இறக்கிற போது என்ன நடக்கும் என்றால், நாங்கள் வாழ்வடைகிறோம். ஏனென்றால் சாவை சந்திக்கிற போது நாங்கள் வாழ்வுக்கான பாதைகளை தேர்ந்து கொள்கிறோம்.
ஆண்டவர் இயேசு பொருட்டு சாகிற போது அவர் வழியாக வாழ்வுக்கான பாதையை நாங்கள் தேர்ந்து கொள்கிறோம் என்கிற அழைப்பினை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கிறார். இதை நினைத்து பார்க்கிற போது புனித யாக்கோபினுடைய வாழ்வு அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கொல்லப்பட்டார், தலை வெட்டப்பட்டு அவர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார். அந்த தன்னுடைய வாழ்க்கையில் அப்படி கொல்லப்பட்டதன் வழியாக சாவுக்குரிய துன்பங்களை தன் உடலில் தாங்கியதன் வழியாக நிலைவாழ்வை நோக்கிய பயணத்தில் அவர் தன்னை அர்ப்பணித்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நாமும் கூட புனித யாக்கோபுவை போல ஆண்டவருக்கு மிக நெருக்கமாக இருக்க முடியும். உடலால் மட்டுமல்ல, உள்ளத்தாலும் ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்க முடியும். உள்ளத்தால் நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவருடைய பணிகளை செய்வேன், அவருடைய பணியாளனாக இருப்பேன் என்று நம்மையே ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து போகிற அந்த பயணம்தான் யாக்கோபு நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக இருக்கிறது. சிந்திப்போம். ஆமென். எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் இந்த வேளையில் ஜெபிப்போம். நல்ல ஆயனே எம் இறைவா, திரு அவை மக்களை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருவாழ் துறைவர்களை ஆசீர்வதித்து இவர்கள் ஒவ்வொருவரும் உடலுள்ள ஆன்ம பலத்துடன் பணி செய்யவும், இறைப்பணியை தொடர்ந்து செய்ய இறை அழைப்பு பெற்று குருமானவர்களாக நவகண்ணியர்களாக பயிற்சி பெற்று கொண்டிருப்பவர்கள் இறை உறைவில் நிலைத்திருந்து பயிற்சி பெற ஞானத்தையும் உடல் வலிமையும் தந்துள்ள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்களின் வாழ்க்கை தரம், கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் கொடுக்கவும், விவசாய மக்களுக்கு தேவையான உரிமைகளை கொடுத்து பொருளாதார நிலை உயர்ந்து ஏற்றம் காண சிறந்த முறையில் நலம் தரும் திட்டம் வகுத்து நாட்டை வழிநடத்த அருள் தர புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே எம் இறைவா, இன்று புனித சந்தியாகப்பரின் விழாவை கொண்டாடி மகிழும் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். புனித சந்தியாகப்பர் இயேசுவின் அழைப்பு பெற்று திருத்தூதராக தனது வாழ்வில் இயேசு கூடவே உடனிருந்து இறையருளை பெற்று இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்தது போல உமது அன்பு மக்களாய் நாங்களும் எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துகின்றீர் என்ற உணர்வோடு வாழ வருமருள புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, உடல் உள்ள நோயால் வீடுகளிலும் மருத்துவமனையிலும் இருப்பவர் நலம் பெறவும், மான்மழை பெய்து விவசாயம் செழிக்கவும், கால்நடைகள் நோயின்றி பல்கி பெருகவும், இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படவும், மரித்தவர்கள் ஆன்மா இளைப்பாற்றிக்காகவும் புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் தரும் நாயகனே எம் இறைவா, இன்றைய விழா நாயகர் புனித சந்தியாகப்பரை தங்களது அன்பிய புனிதராக்கி கொண்டு செயல்படும் புனித சந்தியாகப்பர் அன்பிய குடும்ப மக்களாகிய எங்களை ஆசீர்வதியும். சிறுவர் சிறுமிகள் குழந்தைகள் ஞானத்தில் வளரவும், இளையோர் வேலை வாய்ப்பு பெறவும், திருமண வரம் பெறவும், பெற்றோர் பெரியோர் வெளிநாட்டில் பணிபுரிவோர் நலமுடன் வாழவும், குழந்தை வரம் வேண்டுவோர்
உமது அருளால் பெற்று மகிழவும் வரமருள புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, உமது பிள்ளைகள் நம்பிக்கை கொண்டு உமது பாதத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வேண்டுதல்களை கனிவோடு நிறைவேற்றுவீராக. உமது யாக்கோபு வழியாக நாங்கள் வேண்டுகிற காரியங்கள் அனைத்தையும் நீர்தாமே நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தந்தேன் தந்தேன் தந்தையே அன்பாயே பாயென்னையே தந்தேன் தந்தேன் தந்தையே அன்பாயே பாயென்னையே தாங்கிக் கொள்ளும் உம்மடியில் நானும் வந்து அமர்கையில் தாங்கிக் கொள்ளும் உம்மடியில் நானும் வந்து அமர்கையில் தந்தேன் தந்தேன் தந்தையே அன்பாயே பாயென்னையே வாழ்வின் எந்த நிலையிலும் நிறைவாய் வாழ ஏங்கினேன். வாழ்வின் எந்த நிலையிலும் நிறைவாய் வாழ ஏங்கினேன். வறுமை வளமை யாவிலும் உமது துணையை வேண்டினேன். வறுமை வளமை யாவிலும் உமது துணையை வேண்டினேன். வலிமை ஊட்டும் தந்தையே ஆற்றல் வழங்கும் அன்பிலே ஆற்றல் வழங்கும் அன்பிலே தந்தேன் தந்தேன் தந்தையே அன்பாயே பாயென்னையே. ஏழை எளியோர் துயரங்கள் நெஞ்சில் சுமந்து வருகின்றேன். ஏழை எளியோர் துயரங்கள் நெஞ்சில் சுமந்து வருகின்றேன். நற்பயன் பெருக விளைகின்றேன். நற்செய்தி பணியில் இணைகின்றேன். நற்பயன் பெருக விளைகின்றேன். நற்செய்தி பணியில் இணைகின்றேன். வலிமை ஊட்டும் தந்தையே ஆற்றல் வழங்கும் அன்பிலே ஆற்றல் வழங்கும் அன்பிலே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்ப கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திருநபை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கு விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்கள் அணிகள் அனைத்தோடு சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்தவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இப்பலியை சிறப்பித்து கொண்டாடுகிற சந்தியாவுப்பர் அன்பியத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களையும் ஆசிர்வதிப்பீராக. இந்த பலியில் வேண்டிக் கொள்கிற எல்லா குடும்பங்களையும் ஒன்றாக இணைந்து வந்து மன்றாடுகிற உமது அன்பு மக்கள் அனைவரையும் நிதாமே நிறைவாய் ஆசிர்வதிப்பீராக. உயிர்த்தெடும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகிற புனித யாக்கோவு, எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோணியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முதுத்திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முதுத்திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என்னாதனே. எந்த நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என்னாதனே. வாடிடும் நெஞ்சம் தேடாதோ, உன் வாசல் தேடி கூடாதோ. என் வாழ்வென்ன சோலையில் வலம் வரும் நதியே, என் உயிரே நீ வா. உன் பொன்னொழி கதிரினில் என் வெளி சங்கமம் நின்னருளே நீ வா. எந்த நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என்னாதனே. உயிர் மூச்சு நீயே, உனை நானும் மறவே. உன்னோடு உறவாட தினம் தேடினே. என் சொந்தம் யாவும் நிறமாறி போகும், நீங்காத நிழலாக நீ வந்தால் போதும். தாயா என்னில் நீ வேண்டும், உன் சேயா என்றும் நான் வாழ. தாயா என்னில் நீ வேண்டும், உன் சேயா என்றும் நான் வாழ. உள்ள கோவிலில் உந்தன் தரிசனம் தான்பே நீ வான்பே. வான்பே நீ வான்பே. எந்த நெஞ்சில் வாழும் என் இயேசுவே, சொந்தம் நீயே என்றும் என்னாதனே. நினைவெல்லாம் நீயே என் வாழ்வில் என்றும், ஆதாரம் நீயாக நான் வாழ்கிறேன்.
யாவும் மறைந்தோடி போகும். என்னை தேற்றும் அன்பே நீ எனில் வந்ததால் உற்றாய் உள்ளம் நீ வேண்டும். உன் அன்பால் என்றும் சுகம் காண ஊற்றாய் உள்ளம் நீ வேண்டும். உன் அன்பால் என்றும் சுகம் காண உள்ள கோவிலில் உந்தன் தரிசனம் தான்பே நீ வான்பே வான்பே நீ வான்பே. இந்த நெஞ்சில் வாழும் என் இயேசுவே சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. வாடிடும் நெஞ்சம் தேடாதோ உன் வாசல் தேடி கூடாதோ. என் வாழ்வென்னும் சோலையில் வலம் வரும் நதியே என் உயிரே நீ வா. உன் பொன்னொழி கதிரினில் என் விழி சங்கமம் நின்னருளே நீ வா. எந்த நெஞ்சில் வாழும் என் இயேசுவே சொந்தம் நீயே என்றும் என் நாதனே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அறிவித்தவாறு நம்முடைய பள்ளியினுடைய விளையாட்டு விழா ஆண்டு விழா நடைபெற இருக்கிறது. நாளை நம்முடைய பள்ளியினுடைய விளையாட்டு விழாவானது சரியாக காலை 9:30 மணிக்கு நமது பள்ளியில் வைத்து நடைபெறுகிறது. முதலில் இந்த பயிற்சிகள் மற்ற அணிவகுப்புகள் எல்லாம் பள்ளி வளாகத்திற்குள்ளாக நடைபெறும். அதன் பிறகு விளையாட்டு போட்டிகள் அனைத்தும் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே இறை மக்கள், இந்த அறிவிப்பை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் அனைவருமே திரளாக வந்து கலந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். ஆகவே நாளை காலை 9:30 மணியில் ஆரம்பமாகி நாளை மாலை வரையிலும் இந்த போட்டிகள் நடைபெறுகிறது. நாளை மறுநாள் சனிக்கிழமை மாலையில் நம்முடைய பள்ளி வளாகத்தில் வைத்து சரியாக மாலை 6:30 மணிக்கு இந்த ஆண்டு விழாவானது நடைபெறுகிறது. ஆகவே ஆண்டு விழா 74வது ஆண்டு விழா. ஆகவே இந்த விழா சிறப்பாக நடைபெறும் பொருட்டு அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, பல்வேறு நாட்களாக அதற்கான தயாரிப்பு செய்து நம்முடைய பிள்ளைகள் மிகச்சிறப்பாக நிகழ்வுகளை வெளிப்படுத்த இருக்கிறார்கள். ஆகவே இந்த விளையாட்டு விழாவிலும் ஆண்டு விழாவிலும் நீங்கள் திரளாக கலந்து கொண்டு பிள்ளைகளை உற்சாகப்படுத்த, நம்முடைய பள்ளியின் வளர்ச்சிகளை பங்கெடுக்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்த அன்போடு அழைக்கிறேன். நாளை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை. ஆக விளையாட்டுப் போட்டிகள் எல்லாம் நிறைவு பெற்ற பிறகு மாலையில் சிலுவை கோவிலில் வைத்து திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சனிக்கிழமை வழக்கம் போல காலையில் நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும் என்பதனையும் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவில் உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.